ஏண்டி எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருனே வச்சிருக்க? கொஞ்சம் தான் சிரிச்ச மாதிரி அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசி விளையாடேன். அட போமா, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு பாடா படுத்தி எடுத்துடுவ, என்னாலையும் முடியலை. அட சின்ன குழந்தைங்க தானடி, வளர வளர சரியாக போகும். 2 வயசு ஆகிறதுக்குள்ளே இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. 2 குழந்தையும் அட்டு குழந்தைங்க தானே, அதனால் அப்படி தான் இருக்குங்க. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அதை விட்டுட்டு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருந்தா ஆகுமா? அட போமா, என்ன தான் நீ சமாதானப்படுத்துகிற? பொழுதன்னைக்கு இந்த குழந்தைங்கள பார்த்து பாரு. நீ எங்கேயாவது வெளியில் போயிடுற, நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு கோபமாக வருதுமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ரொம்பவும் டென்ஷனாக ஆகுது. அவங்க அப்பாவும் வேலையை விட்டு வந்தால் பார்த்துக்கவே மாட்டுறாரு. ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டாலும் அந்த குழந்தைங்கள போட்டு அடித்து போட்டு வர்றாரு. நமக்கு மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. நீ தாண்டி பொறுமையாக இருக்கணும். பொம்பளைங்களுக்கு உள்ள பொறுமை ஆம்பளைங்கள்ட்ட இருக்காது. வெளியில் 4 இடத்துக்கு போயிட்டு வர ஆம்பளைங்க 4 டென்ஷனோடு தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்டெல்லாம் குழந்தைங்கள ஒப்படைக்கணும்னு நினைக்காத. நீயே பார்த்துக்கோ, சரியா? என்னையும் சொன்னால் எப்படிம்மா? குழந்தை பெற்றதுலேருந்து வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் எல்லா பொறுப்பும் என்னோடது மட்டும்தானா? அப்பாவோடதுன்னு கிடையாதம்மா. மா 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 பாருமா பாருமா. என்னடா செய்யணும் உங்களுக்கு? ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? கொஞ்ச நேரம் தான் என்ன ரிலாக்ஸாக இருக்க விடுங்களேண்டா. ஏன்டி அந்த குழந்தைகிட்ட போய் இவ்வளோ கோவப்படுற? நீ போ, நானே பார்த்துக்கிறேன் அந்த குழந்தைங்கள. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. ஒரு மணி நேரத்துக்குனாது என் பக்கத்தில் வர விடாமல் பார்த்துக்கோமா. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து செல்லு பார்க்குறேன். அங்கே பிள்ளைங்களா, இங்கே வாங்க, ஆச்சி கூட வந்து விளையாடுங்க. என்னடி தங்கம் பேசுறீங்க? ஆச்சிக்கு புரியவே இல்லையே. அம்மா தலைவலிக்குன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காடா. நீ ஆச்சி கூட விளையாடுங்க. ஆடி அந்த அங்கப்பட்டோ, என்னடி தங்கம்?